அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்ட்ல வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஆசிரியர் தகுதி தேர்வு ஓகேங்களா? ஸோ அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்தவரைக்கும் நமக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு நல்லாவே தெரியும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நெறைய பேர் கேட்கக்கூடியது, சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பார்க்கணும் சார், வேணும் சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமா வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். பிளஸ் வந்து அந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து எப்படி வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் பத்தி நான் தெளிவா சொல்லிர்றேன். நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த வெப்சைட்லேருந்து கூட நீங்க சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பேப்பர் மட்டும் கிடையாது. லாஸ்ட் இயர் கடந்த ஆண்டு நடந்த அது 2022, 23ஆம் ஆண்டு நடந்த டெட் பேப்பர் 1, பேப்பர் 2க்கு உண்டான கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே அதிலேயே இருக்கு. பிளஸ் வந்து டென்டேட்டிவ் கீ ஆன்ஸர் மட்டும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கீ ஆன்ஸர் வந்து நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஆர்பி வெப்சைட்ல தான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி வெப்சைட்லயும் டென்டேட்டிவ் கீ ஆன்ஸர் வந்து இருக்கு. டென்டேட்டிவ் கீ ஆன்ஸரும் இருக்கு. ஃபைனல் கீ ஆன்ஸர் வந்து அவங்களும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் 2மே செக் பண்ணி பார்த்துட்டேன். சப்போஸ் நீங்க கொஸ்டின்ஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ண பின்னாடி, டிஆர்பி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயே போயிட்டு அந்த டென்டேட்டிவ் கீ ஆன்ஸர் டவுன்லோட் பண்ணிக்கங்க. பிளஸ் வந்து ஃபைனல் கீ ஆன்ஸர் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதுவும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஏன்னா, இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து ரிப்பீட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. கடந்த டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் பேஸ்டு கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு வராது. ஓகேங்களா? ஆன்லைன் எக்ஸாம்னால ஈச் எக்ஸாம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க டெட் பேப்பர் 2க்கு படிக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதுல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சைக்காலஜி முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னா சைக்காலஜிங்கிறது நமக்கு 30 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் 30 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம என்னதான் வந்து சைக்காலஜிஸ் புக் அதாவது எஸ்கே மங்கள் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படி இல்லைன்னா ஜெனரல் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி எஸ்கே மங்கள் புக் வந்து நெறைய பேர் படிப்பீங்க. ஸோ அந்த புக்ஸ் வந்து நம்ம என்னதான் படிச்சாலும் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாரி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அனலைஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம படிக்கிற மெத்தட் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? நான் பாட்டுக்கு புக்ல இருக்கிறது கன்டினியூஸா நீங்க படிச்சீங்கன்னா, கண்டிப்பா சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் புரியாது. பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ல எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க, அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிக்கிற புக்ல வந்து இருக்கா? நம்ம படிக்கிற மெத்தட் வந்து கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜில மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். 30க்கு 30 மார்க் வந்து நம்ம அட்டெண்ட் பண்றோமா அப்படின்னு கிடையாது. மினிமம் ஒரு 15லேருந்து 20க்குள்ள கொஸ்டின்ஸ்னாச்சும் நம்ம கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த தேர்வு அதாவது டெட் பேப்பர் 1, பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது மார்னிங் செக்ஷனு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் செக்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ மார்னிங் செக்ஷன்ல 30 கொஸ்டின்ஸு, ஈவினிங் செக்ஷன்ல 30 கொஸ்டின்ஸு. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அவங்க டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஒரு 600, 700 கொஸ்டின்ஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 கொஸ்டின்ஸ்ல சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளவும் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்க கரெக்ட்டான ஆன்ஸர் வந்து குறிச்சு வச்சுக்கங்க. பிளஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்ல அவங்க ஃபைனலா குடுக்கக்கூடிய ஆன்ஸர் கீயும் செக் பண்ணி பார்த்து குறிச்சு வச்சுக்கங்க. அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது? அதுதான் மெயினா நான் சொல்ல வரப்போறது. அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு இங்க இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து Google Chrome வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. டெட் பேப்பர் 2 கொஸ்டின்ஸ் பேப்பர் அப்படின்னு 2022 பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு ஜஸ்ட் இந்த மாரி நீங்க டைப் பண்ணிக்கங்க. இல்ல சார் எனக்கு பேப்பர் 1க்கு உண்டான கொஸ்டின்ஸ் பேப்பர் வேணும் அப்படின்னாலும், நீங்க டெட் பேப்பர் 1 அப்படின்னு குடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 2, பேப்பர் 1 எப்படி வேணா நம்ம குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல பாருங்க உங்களுக்கு தமிழ் மடல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த தமிழ் மடல் வெப்சைட்ல வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து ஒரே நிமிஷம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2 டேஸ் முன்னாடி தான் நானே வந்து செக் பண்ணி பார்த்தேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2க்கு உண்டான கொஸ்டின்ஸ் பேப்பர் தான் நீங்க டிஸ்ப்ளேல வந்து பார்க்குறீங்க. 3ஆம் தேதியிலிருந்து
கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி வரைக்கும் ஓகேங்களா? அத்தன கொஸ்டின்ஸ் பேப்பரும் இதில டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில வந்து நெறையா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் படிக்கணும். புக்க வச்சுட்டு நீங்க இது புக்க வச்சுக்கிட்டு ச சிலபஸ் வச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால வந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ்க்கு மேல நம்மளால ஆன்ஸர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ல எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்கிறாங்க, நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கா? நம்ம படிக்கிற மெத்தட் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி அனலைஸ் பண்ணி படிங்க. அப்பதான் சைக்காலஜில வந்து ஈஸியா ஸ்கோர் மார்க் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இது ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டேப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க டைரக்ட்டா அங்க போய் கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிண்டேட்டிவ் கீ ஆன்ஸர் நீங்க இந்த மாரி தான் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இங்க பாருங்க குடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க. மேத்ஸ் அண்ட் சயன்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, ஜஸ்ட் வந்து இது கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து டைரக்ட்டாவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? டிஆர்பி வெப்சைட்ல கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து இருக்காது. டிண்டேட்டிவ் கீ ஆன்சர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால தான் வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த வெப்சைட்ல போயிட்டு, அதாவது தமிழ் மடல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல போயிட்டு, நீங்க கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் கேட்டது சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பேப்பர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் மெயினா இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.